सीतापदे राम 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 सीतापति राम 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 श्री राम नाम सिंह की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुगसौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानि मन परम भागवतान् स्मरामि। श्री राम नाम सिंह की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी कांत स्मरण जय जय राम राम हर नम पार्वतीपति हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। सकल साधु मंडली की जय। श्रीयपति सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தம் நம்ம பார்க்கலாம். 7வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஸ்ரீராஜோவாச்ச समप्रिय सुहृद ब्रह्मण भूतानां भगवान् स्वयं इंद्रस्यार्थे कदम दैत्यान् अवदित विषमो यथा. பரிஷத்து மகாராஜன் வினவினார். பிராமணரே, பரமபுருஷராகிய ஸ்ரீ விஷ்ணு அனைவருக்கும் நலன் விரும்பி என்ற முறையில் எல்லோரிடமும் சமமானவரும் மிகவும் பிரியமுள்ளவரும் ஆவார். அப்படி இருக்க அவர் எவ்வாறு ஒரு சாதாரண மனிதனைப் போல இந்திரனிடம் பாரபட்சம் கொண்டு இந்திரனின் எதிரிகளை கொன்றார்? எல்லோரிடமும் பாரபட்சமின்றி நடந்து கொள்ளும் ஒருவர் எப்படி சிலரிடம் பாரபட்சம் கொண்டவராகவும் மற்றவரிடம் விரோதம் கொண்டவராகவும் இருக்க முடியும்? इंद्रस्यार्थे कदम दैत्य अवदित विषमो यदा नहि अस्यार्थ सुरगणैः साक्षात् निःश्रेयसात्मनः नैवासुरेभ्यो विद्वेषो न नोत्वेगश्च अगुणस्य हि. பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ விஷ்ணுதான் எல்லா ஆனந்தத்திற்கும் இருப்பிடமாவார். எனவே தேவர்களின் பக்கம் இருப்பதால் என்ன நன்மையை அவரால் அடைய முடியும்? இவ்விதமாக எந்த நோக்கத்தை அவரால் நிறைவேற்றி கொள்ள இயலும்? பகவான் திவ்ய புருஷர் என்பதால் அசுரர்களை கண்டு அவர் ஏன் அஞ்ச வேண்டும்? மேலும் அவரால் அவர்களிடம் என்ன பொறாமை கொள்ள இயலும்? इति न सुमहाभाग नारायण गुणान् प्रति संशय सुमहान् जातस् तद्भवांश्चेतुम् अर्हति. மகாபாக்கியசாலியான கற்றறிந்த பிராமணரே, நாராயணர் பாரபட்சம் உடையவரா இல்லையா என்பது பெரும் சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாகி உள்ளது. நாராயணர் எப்பொழுதும் பாரபட்சமின்றி அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்பவர் என்ற தகுந்த ஆதாரத்தை காட்டி என் சந்தேகத்தை போக்கி அருள வேண்டுகிறேன். ஸ்ரீ ரிஷிருவாச்ச சாது பிருஷ்டம் மகாராஜ ஹரேஷ்சரிதம் அத்புதம் யத் பாகவத மாஹாத்மியம் பகவத் பக்தி வர்த்தனம் கீயதே பரமம் புண்ணியம் ऋषिभिर् नारदादिभिः नत्वा कृष्णाय मुनये कथयिष्ये हरेः कदाम्.
மாமுனிவரான சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, நீர் என்னிடம் மிகச் சிறந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர். எதில் பக்தர்களின் பெருமைகளும் காணப்படுகின்றனவோ அந்த பகவானின் செயல்களை பற்றிய உரையாடல்கள் பக்தர்களுக்கு மிகவும் இன்பம் அளிப்பவையாகும். அற்புதமான இத்தகைய கதைகள் பௌதிக வாழ்வு முறையினால் உண்டாகும் துன்பங்களை எப்பொழுதும் தடுத்து விடுகின்றன. எனவேதான் நாரதரை போன்ற மகா முனிவர்கள் எப்பொழுதும் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றியே பேசுகின்றனர். ஏனெனில் பகவானின் அற்புத செயல்களை பற்றி ஒருவன் கேட்பதற்கும் பாடுவதற்கும் உரிய வாய்ப்பை அது அளிக்கிறது. ஸ்ரீல வியாசதேவருக்கு எனது பணிவான வணக்கங்களை செலுத்திய பின் பகவான் ஸ்ரீ ஹரியின் செயல்களை பற்றிய கதைகளை நான் விவரிக்க துவங்குவேனாக. நிர்குணோபிஹி அஜோ அவ்யக்தோ பகவான் பிரகிருதி பரஹ ஸ்வமாயா குணம் ஆவிஷ்ய பாத்யபாத கதாம் கதஹ. பரமபுருஷரான ஸ்ரீ விஷ்ணு எப்பொழுதும் பௌதிக குணங்களுக்கு மேற்பட்டவராவார். எனவேதான் அவர் நிர்குண, அதாவது குணங்கள் அற்றவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பெறப்பட்டவர் என்பதால் விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்ட ஒரு ஜட உடல் அவருக்கு இல்லை. பகவான் எப்பொழுதும் பௌதிக வாழ்வுக்கு மேற்பட்டவராக இருக்கிறார் என்றாலும் தமது ஆன்மீக சக்தியின் வாயிலாக தோன்றி ஒரு சாதாரண மனிதனைப் போல செயற்பட்ட அவர் புறத்தோட்டத்தில் ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவைப் போல கடமைகளையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார். சத்வம் ரஜஸ்தம இதி பிரகிருதே நாத்மனோ குணாஹ ந தேஷாம் யுகபத்ராஜன்னு ஹராச உல்லாச ஏவவா. பரிசுத்த மகாராஜனே, சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய பௌதிக குணங்கள் ஜட உலகிற்கு சொந்தமானவையாகும். இவை பரமபுருஷரை தொடுவது கூட இல்லை. இம்மூன்று குணங்களால் அதிகமாவதையும் குறைவதையும் ஒரே சமயத்தில் செய்ய முடியாது. ஜெயகாலே து சத்தஸ்ய தேவரிஷின் ரஜசோசுரான் தமசோ யக்ஷ ரக்ஷாம்சி தத்காலா அனுகுணோ பஜத்து. சத்வகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது முனிவர்களும் தேவர்களும் அதன் உதவியுடன் செழிப்படைகின்றனர். பரமபுருஷரும் இக்குணத்தை அவர்களுக்குள் ஊட்டி நிரப்புகிறார். அதுபோலவே ரஜோகுணம் மேலோங்கும் பொழுது அசுரர்கள் செழிப்படைகின்றனர். தமோகுணம் மேலோங்கும் பொழுது யக்ஷர்களும் ராட்சசர்களும் செழிப்புறுகின்றனர். பரமபுருஷர் சத்வம், ரஜசு, தமசு ஆகிய குணங்களின் பிரதிபலன்களை வளர்த்து கொண்டு எல்லோருடைய ஹிருதயங்களிலும் வீற்றிருக்கிறார். ஜோதிர் ஆதிர் இவாபாதி சங்கதான்ன விவிச்சியதே விதந்தி ஆத்மானம் ஆத்மஸ்தம் மதித்வா கவையோ அந்ததஹ. எங்கும் நிறைந்துள்ள பரமபுருஷர் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருக்கிறார். அவர் எவ்வாறு அங்கு பெரிய அளவிலோ அல்லது சிறிய அளவிலோ இருக்கிறார் என்பதை சிறந்ததொரு அறிஞரால் காண முடியும். எப்படி ஒருவனால் விறகிலுள்ள தீயை, குடத்திலுள்ள நீரை அல்லது ஒரு பாத்திரத்திலுள்ள ஆகாயத்தை புரிந்து கொள்ள முடிகிறதோ, அப்படியே ஒரு ஜீவராசியின் பக்தி பூர்வமான செயல்களை கொண்டு அந்த ஜீவராசி ஒரு அசுரனா அல்லது ஒரு தேவரா என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு நபரின் செயல்களை காண்பதன் மூலம் அவன் பரமபுருஷரால் எந்த அளவிற்கு அனுகிரகிக்கப்பட்டுள்ளான் என்பதை ஒரு சீரிய சிந்தனையாளரால் புரிந்து கொள்ள முடியும். யதா சுஸ்ருக்ஷு புற ஆத்மன பரோ ரஜஸ்ருஜத்யேஷ பிருதக் ஸ்வமாயயா சத்வம் விசித்ராசுரிரம் சுரீஸ்வரஹ சயிஷ்யமானஸ்தம ஈரயதி அசௌ. பரமபுருஷன் வெவ்வேறு வகையான உடல்களை படைத்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவனது குணத்திற்கும் பலன் கருதும் செயல்களுக்கும் ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை அளிப்பதன் மூலமாக
சத்வம், ரஜசு, தமசு ஆகிய எல்லா ஜட இயற்கையின் குணங்களையும் உயிர்த்தெழ செய்கிறார். பிறகு அவர் பரமாத்மாவாக ஒவ்வொரு உடலுக்குள்ளும் புகுந்து காப்பதற்கு சத்வகுணத்தையும், படைப்பதற்கு ரஜோகுணத்தையும், அழிப்பதற்கு தமோகுணத்தையும் உபயோகித்து படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய குணங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். காலம் சரந்தம் சுஜதீச ஆஸ்ரயம் பிரதான பும்பியாம் நரதேவ சத்தியகிருத்து. மாமன்னரே, ஜட ஆன்மீக சக்திகளை ஆள்பவரும் முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவருமான பரமபுருஷர்தான் ஜடசக்தியையும் ஜீவராசியையும் ஜட ஆன்மீக சக்திகளை ஆள்பவரும் முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவருமான பரமபுருஷர்தான் ஜடசக்தியையும் ஜீவராசியையும் காலத்தின் எல்லைக்குழுக்குள் செயற்பட செய்வதற்காக கால தத்துவத்தை படைக்கிறார். இவ்வாறாக பரமபுருஷர் கால தத்துவத்திற்கோ பௌதிக சக்திக்கோ ஒருபொழுதும் கீழ்ப்படுவதே இல்லை. ஏஷ ராஜன் அபிகால ஈச்சிதா அபிகால ஈஷிதா சத்வம் சுராணீகம் இவை தயதி அதஹ தத் பிரத்யநீகான் அசுரான் சுரப்பிரியோ ரஜஸ்தமஸ்கான் பிரணிமோத் யுருஸ்ரபாஹா. அரசே, இக்கால தத்துவமானது சத்துவகுணத்தை வளப்படுத்துகிறது. இவ்வாறாக பரமபுருஷர் அனைத்தையும் ஆள்பவர் என்றாலும் சத்துவகுணம் மேலோங்கியுள்ள தேவர்களுக்கு அவள் அருள் புரிகிறார். தமோகுணம் மேலோங்கியுள்ள அசுரர்களோ அழிக்கப்படுகின்றனர். கால தத்துவத்தை வெவ்வேறு வழிகளில் செயற்படும்படி பரமபுருஷர் தூண்டுகிறார். ஆனால் அவர் ஒருபோதும் பாரபட்சமுள்ளவர் அல்ல. மாறாக அவரது செயல்கள் பெருமை வாய்ந்தவையாகும். எனவேதான் அவர் உருஸ்ரவா என்று அழைக்கப்படுகிறார். அத்ரைவ உதாஹ்ருத பூர்வம் இதிஹாச சுரர்ஷினா பிரீத்யா மகாக்ரதோ ராஜன் பிருச்சதே அஜாத சத்ரவே. அரசே, முன்பு யுதிஷ்டிர மகாராஜனால் நடத்தப்பட்ட மகத்தான ராஜசூய யாகத்தின் போது அவரால் நாரத முனிவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அக்கேள்விக்கு விடையளித்த மாமுனிவரான நாரதர் பரமபுருஷர் எப்படி அசுரர்களை கொல்லும் பொழுது கூட எப்பொழுதும் பாரபட்சமற்றவராகவே நடந்து கொள்கிறார் என்பதை காட்டும் சரித்திர உண்மைகளை எடுத்துரைத்தார். இவ்விஷயத்தில் ஒரு தெளிவான உதாரணத்தை அவர் கொடுத்துள்ளார். த்ரஷ்ட்வா மகாத்புதம் ராஜா ராஜசூயே மகாக்ரதௌ வாசுதேவே பகவதி சாயுஜ்யம் சேதி பூபுஜः தத்ராசீனம் சுரரிஷிம் ராஜா பாண்டு சுதக்ரதௌ பப்ரச்ச விஸ்மிதமனா முனீனாம் சுண்பதாம் இதம். அரசே, ராஜசூய யக்ஞத்தில் பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலுக்குள் சிசுபாலன் ஐக்கியமானதை பாண்டுபுத்திரரான யுதிஷ்டிர மகாராஜன் நேரடியாக கண்டார். இதனால் ஆச்சரியமடைந்த அவர் இதற்கான காரணத்தை பற்றி அங்கு வீற்றிருந்த தேவரிஷி நாரதரிடம் வினவினார். அவர் கேட்ட கேள்வியை அங்கு கூடியிருந்த மற்றெல்லா முனிவர்களும் கூட செவியுற்றனர். ஸ்ரீ யுதிஷ்டிர உவாச்ச அஹோ அத்யத்புதம் ஏதத்து அஹோ அதி அத்புதம் ஹி ஏதத்து துர்லபை காந்தினாம் அபி வாசுதேவே பரே தத்தே பிராப்திஸ்சைத்யஸ்ய வித்விஷः. வாசுதேவே பரே தத்தே பிராப்திஸ்சைத்யஸ்ய வித்விஷः. யுதிஷ்டிர மகாராஜன் வினவினார். அசுரனான சிசுபாலன் மிகவும் பொறாமை கொண்டிருந்த போதிலும் அவன் பரமபுருஷரின் உடலுக்குள் ஐக்கியமானது மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த சாயுஜ்ய முக்தி சிறந்த ஆன்மீகிகளால் கூட அடைதற்கு அரியதாகும். அவ்வாறிருக்க பகவானின் பகைவன்
எப்படி அதை அடைந்தான்? ஏதத் வேதிதும் இச்சாமஹ சர்வயேவ வயம் முனே பகவன் நிந்தயா வேணோ திஜைஸ்தமசி பாதிதஹ. மாமுனிவரே, பகவானுடைய இந்த கருணைக்கான காரணத்தை அறிய நாங்கள் அனைவரும் ஆவலாக உள்ளோம். வேணன் என்ற ஒரு அரசன் முன்பு பரமபுருஷரை நிந்தித்தான் என்றும் அதன் விளைவாக பிராமணர்களால் அவன் நரகில் வீழ்த்தப்பட்டான் என்றும் நான் கேட்டிருக்கிறேன். சிசுபாலனும் நரகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்க அவன் எப்படி பகவானிடத்தில் ஐக்கியமானான்? தமகோஷ சுதப்பாப ஆரப்ய கலபாஷனாத் சம்பிரதி அமர்ஷி கோவிந்தே தந்தவக்ரஸ்ச துர்மதிஹி. சரியாக பேசக்கூட தெரியாத அவனது குழந்தை பருவத்தின் ஆரம்பத்திலிருந்தே தமகோஷனின் மிகவும் பாவமுள்ள மகனான சிசுபாலன் பகவானை நிந்திக்க துவங்கினான். மேலும் மரணமடையும் வரை அவன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தொடர்ந்து பகைமை பாராட்டி வந்துள்ளான். அவனது சகோதரனான தந்தவக்ரனும் அதையே தான் செய்து வந்துள்ளான். சபதோர் அசக்ருத் விஷ்ணும் யத் பிரம்ம பரம் அவ்யயம் ஸ்வித்ரோண ஜாதோ ஜிஹ்வாயாம் நாந்தம் விபிஷதுஸ்தமஹ. சிசுபாலன் தந்தவக்ரன் ஆகிய இவ்விருவரும் பரமபுருஷரும் பரபிரம்மனுமாகிய பகவான் விஷ்ணுவை, அதாவது கிருஷ்ணரை திரும்ப திரும்ப நிந்தனை செய்து வந்த போதிலும் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருந்தனர். அவரது நாக்குகள் வெண்குஷ்டத்தினால் பீடிக்கப்படவும் இல்லை. அவர்கள் நரக வாழ்வின் இருண்ட பிரதேசத்தில் பிரவேசிக்கவும் இல்லை. அதை கண்டு நாங்கள் உண்மையாகவே மிகவும் ஆச்சரியப்படுகிறோம். கதம் தஸ்மின் பகவதி துரவக்ராஹ்ய தாமணி பஷ்யதாம் சர்வலோகானாம் லயமீய துரஞ்சசா. பல உயர்ந்த புருஷர்களின் முன்னிலையில் அடைதற்கரிய இத்தகைய ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலுக்குள் சிசுபாலனும் தந்தவக்ரனும் மிக சுலபமாக பிரவேசிப்பது எப்படி சாத்தியமாகும்? ஏதத் பிராம்யதி மே புத்திர் தீபாச்சிர் இவ வாயுனாம் ப்ரூஹி ஏதத் அத்புததமம் பகவான் ஹி அத்ர காரணம். இவ்விஷயம் சந்தேகமின்றி மிகவும் அற்புதமானதுதான். உண்மையில் வீசும் காற்றால் ஒரு தீபச்சுடர் அலைபாய்வதைப் போல என் புத்தி தடுமாற்றம் அடைந்துள்ளது. நாரத முனிவரே, தாங்கள் எல்லாம் அறிந்தவர். அற்புதமான இச்சம்பவத்திற்கான காரணத்தை எனக்கு கூறியருளுங்கள். ஸ்ரீ பாதராயனிர் உவாச்ச ராஜ்ஞஸ்தத் வச ஆகர்ண்ய நாரதோ பகவான் ரிஷிஹி துஷ்டப்ராஹ தமாபாஷ்ய சுன்வத்யஸ்தத்சதத்கதாஹ. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக குருவும் அனைத்தும் அறிந்தவருமான நாரத முனிவர் யுதிஷ்டிர மகாராஜனின் அவ்வார்த்தையை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இவ்வாறாக யாகத்தில் பங்கேற்ற எல்லோர் முன்னிலையிலும் அவர் பின்வருமாறு பதிலளித்தார். ஸ்ரீ நாரத உவாச்ச நிந்தனஸ்தவ சத்கார ஞக்காரார்த்தம் கலேவரம் பிரதான பரையோ ராஜன் அவிவேகேன கல்பிதம். மாமுனிவர் ஸ்ரீ நாரதர் கூறினார், அரசே, இகழ்ச்சி, புகழ்ச்சி, அவமரியாதை, மரியாதை ஆகியவை அறியாமையின் காரணத்தால் தான் அனுபவிக்கப்படுகின்றன. பந்தப்பட்ட ஆத்மாவின் உடலானது இந்த ஜட உலகில் துன்புறுவதற்கேற்ற முறையில் பகவான் திட்டமிடப்பட்டு அவரது புறசக்தியின் வாயிலாக உருவாக்கப்படுகிறது. ஹம்சா தத் அபிமானேன தண்ட பாரிஷ்யோர் யதா வைஷம்யம் இஹ பூதானாம் மமாகம் இதி பார்த்திவ. அரசே,
பந்தப்பட்ட ஆத்மா தேகாபிமானத்தில் இருப்பதால் தனது உடலை தான் என்றும் அவ்வுடலுடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தையும் தனதென்றும் கருதுகிறான். வாழ்வில் இந்த தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருப்பதால் அவன் புகழ்ச்சி, இகழ்ச்சி போன்ற இருமைகளுக்கு உட்பட்டுள்ளான். என் நிபத்தோ அபிமானோ அயம் தத்து வதாத் பிராணினாம் வதஹ ததா நயஸ்ய கைவல்யாத் அபிமானோ அகிலாத்மனஹ பரஸ்ய தமகர்த்துர்ஹி ஹிம்சா கேனாஸ்ய கல்பியதே. பந்தப்பட்ட ஆத்மா அவனது தேகாபிமானத்தின் காரணத்தால் உடல் அழியும் போது உயிரும் அழிந்து விடுகிறது என்று எண்ணுகிறான். பரமபுருஷரும் பரம ஆளுநருமாகிய பகவான் விஷ்ணு அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மா ஆவார். அவருக்கு ஜட உடல் இல்லை என்பதால் நான், எனது என்ற பொய் அபிமானமும் அவருக்கு இல்லை. எனவே இகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் அவர் துன்பத்தையோ இன்பத்தையோ உணர்கிறார் என்று நினைப்பது தவறாகும். எனவே இகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் அவர் துன்பத்தையோ இன்பத்தையோ உணர்கிறார் என்று நினைப்பது தவறாகும். இவ்வாறாக அவருக்கு நண்பரும் இல்லை, பகைவரும் இல்லை. அசுரர்களை அவர் தண்டிப்பது அவர்களுடைய நன்மைக்காகவே ஆகும். பக்தர்களின் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வது பக்தர்களின் நன்மைக்காகவே ஆகும். அவர் புகழ்ச்சிகளாலோ அல்லது இகழ்ச்சிகளாலோ பாதிக்கப்படுவதே இல்லை. தஸ்மாத் வைராணு பந்தேன நிர்வைரேன பயேன வா ஸ்நேகாத் காமேன வா யுஞ்ச்யாத் கதஞ்சித் நேக்ஷதே பிரதக்கு. எனவே பகைமையினாலோ அல்லது பக்தி தொண்டினாலோ பயத்தினாலோ அன்பினாலோ அல்லது காம இச்சையினாலோ அல்லது இவை அனைத்தினாலோ ஒரு பந்தப்பட்ட ஆத்மா எப்படியாவது தன் மனதை பகவான் மீது குவிப்பானாயின் அதன் விளைவு ஒன்றே. ஏனெனில் பகவானுடைய ஆனந்தமயமான நிலையின் காரணத்தால் அவர் பகைமையாலோ அல்லது நட்பினாலோ ஒருபோதும் பாதிக்கப்படுவதே இல்லை. யதா வைராணு பந்தேன மத்தியஸ்தன்மயதாம் இயாத் நதாத பக்தி யோகேன இதுமே நிச்சிதா மதிஹி. நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார், எவ்வாறு பரமபுருஷரிடம் உள்ள தொடர்ந்த பகைமையால் ஒருவன் பகவானை பற்றிய எண்ணத்தில் தீவிரமாக ஆழ்ந்துவிட முடியுமோ அவ்வாறு பக்தி தொண்டினாலும் ஆக முடியாது என்பது என்னுடைய உறுதியான அபிப்பிராயமாகும். கீடபேசஸ்பிருதாருத்தः குட்யாயாம் தம் அனுஸ்மரன் சம்பிரம்ப பயயோகேன விந்ததே தத் ஸ்வரூபதாம். ஏவம் கிருஷ்ணே பகவதி மாயா மனுஜ ஈஸ்வரே வைரேன பூத பாப்மானஸ் தம் ஆபுர் அனுச்சிந்தையா. சுவற்றிலுள்ள ஒரு துவாரத்தில் ஒரு வண்டினால் அடைக்கப்பட்ட புல்லின் புழு ஒன்று பயத்தினாலும் விரோதத்தினாலும் எப்பொழுதும் அந்த வண்டை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறது. சுவற்றிலுள்ள ஒரு துவாரத்திலே ஒரு வண்டினால் அடைக்கப்பட்ட புல்லின் புழு ஒன்று பயத்தினாலும் விரோதத்தினாலும் எப்பொழுதும் அந்த வண்டை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறது. இத்தகைய நினைப்பின் காரணத்தால் பிறகு அதுவும் ஒரு வண்டாக மாறிவிடுகிறது. அதுபோலவே பந்தப்பட்ட ஆத்மாக்கள் சத்து சித்து ஆனந்த விக்கிரகமான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி எப்படியாவது நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களது வழிபாட்டுக்குரிய இறைவனாகவோ அல்லது விரோதியாகவோ நினைத்தாலும் அவரை பற்றிய இடையறாத சிந்தனையின் காரணத்தால் அவர்கள் தங்களுடைய ஆன்மீக உடல்களை திரும்ப பெறுவர். காமாத் துவேஷாத் பயாத் ஸ்நேகாத் யதா பக்தியேஸ்வரே மனஹ
ஆவேஷ்ய தத் அகம் ஹித்வா ஆவேஷ்ய தத் அகம் ஹித்வா பகவஸ்தத் கதிம் கதாக. பல பேர்கள் மிகுந்த கவனத்துடன் கிருஷ்ணரை பற்றி நினைத்து பாவ செயல்களை விட்டதாலேயே முக்தி அடைந்துள்ளனர். இந்த மிகுந்த கவனம் காம இச்சைகளாலோ, பகை உணர்ச்சிகளாலோ, பயத்தாலோ, அன்பினாலோ அல்லது பக்தி தொண்டினாலோ ஏற்பட்டதாக இருக்கக்கூடும். கிருஷ்ணரின் மீது மனதை குவிப்பதாலேயே எப்படி ஒருவன் அவரது கருணையை பெறுகிறான் என்பதை இப்பொழுது நான் விளக்குகிறேன். கோப்ய காமாத் பயாத் கம்சோ துவேஷாத் சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தாத் திருஷ்ணயத் ஸ்நேகாத் யூயம் பக்தியா வயம் விபோ. யுதிஷ்டிர மகாராஜனே, காமத்தால் கோபியர்களும், பயத்தால் கம்சனும், துவேஷத்தால் சிசுபாலனும் மற்ற அசுரர்களும், குடும்ப உறவினால் யாதவர்களும் கிருஷ்ணரின் கருணையை பெற்றனர். சிறந்த நட்பினால் பாண்டவர்களாகிய நீங்களும், பக்தி தொண்டினால் பொதுவான பக்தர்களாகிய நாங்களும் அதை பெற்றுள்ளோம். கதமோ அபினவேனஹ ஸ்யாத் பஞ்சானாம் புருஷம் பிரதி தஸ்மாத் கேனாபி உபாயேன மன கிருஷ்ணே நிவேசயேத்து. ஏதாவது ஒரு வழியில் ஒருவன் கிருஷ்ணரின் ரூபத்தை தீவிரமாக மனதில் தியானிக்க வேண்டும். அப்படி செய்தால் மேற்கூறிய 5 முறைகளில் ஒன்றினால் பரமபதத்தை அடைய முடியும். ஆனால் வேணனை போன்ற நாஸ்திகர்களால் இவ்வனைத்து முறைகளில் எதனாலும் கிருஷ்ணரின் ரூபத்தை பற்றி நினைக்க முடியாது என்பதால் அவர்களால் முக்தி அடைய முடியாது. ஆகவே ஒருவன் எவ்விதத்திலாவது நட்புணர்ச்சியுடனோ அல்லது பகையுணர்ச்சியுடனோ கிருஷ்ணரை நினைப்பது அவசியமாகும். மாத்ருஸ்பர்ஷேயோ வஸ்தைத்யோ தந்தவக்ரஸ்ச பாண்டவ பார்ஷத பிரவரோ விஷ்ணு விப்ரசாபாத் பதச்சுதௌ. நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார், பாண்டவர்களில் சிறந்தவரே, உமது சிறிய தாயார் மகன்களும் உமது ஒன்றுவிட்ட சகோதரர்களுமான சிசுபாலனும் தந்தபக்தனும் முன்பு பகவான் விஷ்ணுவின் சகாக்களாக இருந்தவர்கள். ஆனால் பிராமணர்களின் சாபத்தினால் அவர்கள் வைகுண்டத்திலிருந்து இந்த ஜட உலகில் விழுந்தனர். ஸ்ரீ யுதிஷ்டிர உவாச்ச கீத்ருஷ கஸ்யவா சாபோ ஹரிதாசா அபிமர்ஷனஹ அர்ஷத்தேய இவாபாதி ஹரிர் ஏகாந்தினாம் பவஹ. யுதிஷ்டிர மகாராஜர் வினவினார், முக்தி பெற்ற விஷ்ணு ஸ்ரீ யுதிஷ்டிர உவாச்ச கீத்ருஷ கஸ்யவா சாவோ ஹரிதாசா அபிமர்ஷனஹ அர்ஷத்தேய இவாபாதி ஹரிர் ஏகாந்தினாம் பவஹ. யுதிஷ்டிர மகாராஜன் வினவினார், முக்தி பெற்ற விஷ்ணு பக்தர்களை கூட பாதிக்கக்கூடிய சாபம் எத்தகைய சக்தி வாய்ந்த சாபமாக இருக்கும்? பகவானின் சகாக்களை கூட சபிக்கக்கூடியவர் எத்தகையவராக இருப்பார்? உறுதியான பகவத் பக்தர்களுக்கு மீண்டும் இந்த ஜட உலகில் விழுவதென்பது அசாத்தியமாகும். இதை என்னால் நம்ப முடியவில்லை. தேகேந்திரியாசு ஹீனானாம் வைகுண்டபுர வாசினாம் தேகே சம்பந்த சம்பத்தம் ஏதத் ஆக்கியாதும் அர்ஹசி. வைகுண்டவாசிகளின் தேகங்கள் முற்றிலும் ஆன்மீகமானவை. அவற்றிற்கு ஜட உடலுடனோ புலன்களுடனோ உயிர் மூச்சுடனோ எவ்வித தொடர்பும் இல்லை. வைகுண்டவாசிகளின் தேகங்கள் முற்றிலும் ஆன்மீகமானவை. அவற்றிற்கு ஜட உடலுடனோ புலன்களுடனோ உயிர் மூச்சுடனோ எவ்வித தொடர்பும் இல்லை. எனவே பகவானின் சகாக்கள் எப்படி சாதாரண மனிதர்கள் போல ஜட உடல்களில் பிறக்கும்படி சபிக்கப்பட்டனர் என்பதை விவரிக்க வேண்டுகிறேன்.
श्रीनारद उवाच एकदा ब्रह्मणपुत्रा विष्णुर्लोकं यदृच्छया सनन्तनादयो जग्मुः சரந்தோ புவனத்ரயம். மாமுனிவரான நாரதர் கூறினார், முன்னொரு சமயம் பிரம்மதேவரின் புத்திரர்களான சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர் ஆகிய நால்வரும் மூலங்களிலும் சஞ்சரித்து கொண்டிருந்த போது தற்செயலாக வைகுண்ட லோகத்தை அடைந்தனர். பஞ்சஷட்டாயன அர்பாபாக பூர்வேஷாம் அபிபூர்வஜாக திக்வாசச சிசுன் மத்வா வாஸ்தௌ தான் பிரத்யஷேததாம். இந்நான்கு மகாமுனிவர்களும் மரீச்சியை போன்ற பிரம்மாவின் மற்ற புதர்களை விட மூத்தவர்கள் என்றாலும் அவர்கள் ஆடை அணியாத 5 அல்லது 6 வயதுடைய சிறுவர்கள் போல காட்சியளித்தனர். அவர்கள் வைகுண்ட லோகத்தில் பிரவேசிக்க முயல்வதைக் கண்ட வாயில் காப்போர்களான ஜெயனும் விஜயனும் அவர்களை சாதாரண குழந்தைகள் என்று எண்ணி நுழைய விடாமல் தடுத்துவிட்டனர். அசபன் குபிதா ஏவம் இவாம் வாசம் ந சார்ஹதஹ ரஜஸ்தமோப்யாம் ரஹிதே பாதமூலே மதுத்விஷஹ பாபிஷ்டாம் ஆசுரிம் யோனிம் பாலிஷோ யாதம் ஆஸ்பதஹ. இவ்வாறு வாயில் காப்போன்களான ஜெய விஜயர்களால் தடுக்கப்பட்ட சனந்தனரும் மற்ற மகாமுனிவர்களும் கடும் கோபம் கொண்டு பின்வருமாறு அவர்களை சபித்தனர். மூடர்களே, ரஜோ மற்றும் தமோ ஆகிய பௌதிக குணங்களால் தூண்டப்பட்டுள்ள வாயில் காப்போர்களாக நீங்கள் இருவரும் இத்தகைய குணங்களிலிருந்து விடுபட்டுள்ள மதுத்விஷருடைய தாமரை பாதங்களின் புகலிடத்தில் வாழ தகுதியற்றவர்களாவீர். நீங்கள் உடனே ஜட உலகிற்கு சென்று பெரும் பாவிகளான அசுரர்களின் குடும்பத்தில் பிறவி எடுக்க வேண்டும். ஏவம் சப்தௌ ஸ்வபவனாத் பதந்தௌ கிருபாலுபிஹி புரோக்தௌ புனர்ஜென்மபிர்வா திரிபிர்லோகாய கல்பதாம். முனிவர்களால் இவ்வாறு சபிக்கப்பட்ட ஜெயனும் விஜயனும் ஜட உலகை நோக்கி விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் மிகவும் கருணை உடைய அதே முனிவர்கள் பின்வருமாறு அவரிடம் கூறினர். வாயிற்காப்பொருளே, நீங்கள் 3 பிறவிகளுக்கு பின் சாபம் தீர்ந்து மீண்டும் வைகுண்ட பதவி அடைவீர்களாக. ஜக்ஞாதே தௌ திதே புத்ரௌ தைத்திய தானவ வந்திதௌ ஹிரண்யகசிபுர் ஜேஷ்டோ ஹிரண்யாக்ஷோ அனுஜஸ்ததஹ. பகவானின் சகாக்களான ஜெயன் விஜயன் ஆகிய இருவரும் பிறகு ஜட உலகிற்கு வந்து திதியின் 2 புத்திரர்களாக பிறந்தனர். அதாவது இரட்டை புத்திரர்களாக. இவர்களில் மூத்தவன் ஹிரண்யகசிபு ஆவான், இளையவன் ஹிரண்யாக்ஷன் ஆவான். இவர்கள் அசுர இனத்தவர்களான தைத்தியர்களாலும் தானவர்களாலும் மிகவும் மதிக்கப்பட்டனர். ஹதோ ஹிரண்யகசிபுர் ஹரிணா சிம்மரூபிணா ஹிரண்யாக்ஷோ தரோத்தாரே விப்ரதா சௌகரம் பபுஹு. பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ ஹரி நரசிம்மராக தோன்றி ஹிரண்யகசிபுவை கொன்றார். கர்ப்போதக சமுத்திரத்தில் விழுந்து கிடந்த பூமியை பகவான் வராக ரூபத்தை ஏற்று தூக்கி எடுத்த பொழுது அவரை தடுக்க முயன்ற ஹிரண்யாக்ஷனை அவர் கொன்றார். ஹிரண்யகசிபு புத்திரம் பிரஹ்லாதம் கேசவப்பிரியம் ஜிகாம்சுர் அகரோதானா யாதனா மிருத்யுஹேதவே. தன் மகனான பிரகலாதன் பகவான் விஷ்ணுவின் பரமபக்தனாக விளங்கியதால் அவரை கொல்ல விரும்பிய ஹிரண்யகசிபு பல வழிகளில் அவரை சித்திரவதை செய்தான். தம் சர்வ பூதாத்ம பூதம் பிரசாந்தம் சமதர்ஷனம் பகவத் தேஜசா ஸ்பிருஷ்டம் நாசக்னோத் ஹந்தும் உத்தியமைஹி. அனைத்து ஜீவராசிகளுக்கும்
பரமாத்மாவாகிய பகவான் தெளிவும் அமைதியும் அனைவரிடமும் சமத்துவம் உடையவராவார். சிறந்த பக்தரான பிரகலாதர் பகவானின் சக்தியால் பாதுகாக்கப்பட்டிருந்ததால் பல வழிகளில் முயன்றும் ஹிரண்யகசிபுவால் அவரை கொல்லவே முடியவில்லை. ததஸ்தௌ ராட்சசௌ ஜாதௌ கேஷின்யாம் விஸ்ரவசுதௌ ராவண கும்பகர்ணஸ்ச சர்வலோகோபதாபனௌ. அதன் பிறகு பகவான் விஷ்ணுவின் இரு வாயில் காப்போர்களான அதே ஜெயனும் விஜயனும் விஸ்ரவஸ் கேசினி என்ற தம்பதிகளின் கர்ப்பத்தில் விஸ்வவரால் கேசினியின் கர்ப்பத்தில் பெற்றெடுக்கப்பட்ட ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறவி எடுத்தனர். அவர்கள் பிரபஞ்ச மக்களுக்கெல்லாம் பெரும் தொல்லைகளை செய்து வந்தனர். தத்ராபி ராகவோ பூத்வா ஞகனச்சாப முக்தையே ராமவீரியம் ஸ்ரோஷ்யசித்வம் மார்க்கண்டேய முகாத் பிரபோ. தத்ராபி ராகவோ பூத்வா ஞகனச்சாப முக்தையே ராமவீரியம் ஸ்ரோஷ்யசித்வம் மார்க்கண்டேய முகாத் பிரபோ. நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார், அரசே, ராவணனையும் கும்பகர்ணனையும் கொன்று அந்த பிராமணர்களின் சாபத்திலிருந்து ஜெயனையும் விஜயனையும் விடுவிப்பதற்காகவே பகவான் ராமச்சந்திரர் தோன்றினார். பகவான் ராமச்சந்திரரின் செயல்களை பற்றிய வர்ணனைகளை மார்க்கண்டேயரிடமிருந்து கேட்பது உமக்கு நன்மையாக இருக்கும். தாவத்ர சத்ரியௌ ஜாதௌ மாத்ருஷு ஸ்வர்ஷாத்மஜௌ தவ அதுனா சாப நிர்முக்தௌ கிருஷ்ணே சக்கர ஹதாம் ஹசௌ. அதே ஜெயனும் விஜயனும் அவரது மூன்றாவது பிறப்பில் ஒரு சத்திரிய குடும்பத்தில் உன் தாயாரின் சகோதரியின் மகன்களாக தோன்றினர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது சக்கராயுதத்தினால் அவர்களை தாக்கியதால் அவளுடைய எல்லா பாப விளைவுகளும் அழிக்கப்பட்டு சாபத்திலிருந்து இப்பொழுது விடுதலை அடைந்தனர். வைராணு பந்த தீவிரேன தியானேன அச்சுத சாத்மதாம் நீதௌ புனர் ஹரே பார்ஸ்வம் ஜக்மதுர் விஷ்ணு பார்ஷதௌ. பகவான் விஷ்ணுவின் சகாக்களான ஜெயன் விஜயன் ஆகிய இருவரும் மிக நீண்ட காலமாக இப்பகை உணர்ச்சியை பாதுகாத்து வந்தனர். இவ்விதமாக எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்த வண்ணம் இருந்ததால் அவர்கள் பரமபதத்தை அடைந்து பகவானிடம் மீண்டும் தஞ்சம் புகுந்தனர். ஸ்ரீ யுதிஷ்டிர உவாச்ச வித்வேஷு தைதே புத்ரே கதமாசின் மகாத்மனி ப்ரூஹிமே பகவன் ஏன பிரஹ்லாதய அச்சுதாத்மதா. யுதிஷ்டிர மகாராஜன் வினவினார், பிரபுவே, நாரதமுனி இரண்யகசிபுவுக்கும் அவனது பிரிய மகனான பிரகலாத மகாராஜனுக்கும் இடையில் இத்தகைய பகை உணர்ச்சி ஏன் உண்டானது? பிரகலாத மகாராஜன் எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இத்தகைய ஒரு மிகச் சிறந்த பக்தரானார்? இதை எனக்கு விளக்கியருள வேண்டுகிறேன். அத்தியாயம் 2. ஸ்ரீ நாரத உவாச்ச பிராதர்யேவம் வினிஹதே ஹரிணா க்ரோடமூர்த்தினா ஹிரண்யகசிபூராஜன் பர்யதப்யத்ருஷா சுச்சா. ஸ்ரீ நாரத முனிவர் கூறினார், யுதிஷ்டிர மகாராஜனே, பகவான் விஷ்ணு வராகமூர்த்தியின் ரூபத்தில் ஹிரண்யாக்ஷனை கொன்ற பொழுது ஹிரண்யாக்ஷனின் சகோதரனான ஹிரண்யகசிபு கடும் கோபமடைந்து வருந்த துவங்கினான். ஆகச்சேதம் ரிஷா பூர்ணக சந்தஷ்டதஷணச்சதஹ கோபஜ்வலத்யாம் சக்ஷுர்பியாம் நிரீக்ஷன் தூம்ரம் அம்பரம். ஹிரண்யகசிபு கடும் கோபத்துடன் தன் உதடுகளை கடித்து கொண்டு கோபக்கடல் பறக்கும் கண்களுடன்
ஆகாயத்தை வெறித்து நோக்கி அதை புகையால் மூடச் செய்தான். பின்னர் அவன் பின்வருமாறு பேசலானான். கராள தம்ஷ்டோக்ர திருஷ்டியா துஷ்பிரேக்ஷ்ய பிரகடீமுகः சூலம் உத்யம்ய சதசி தானவான் இதம் அப்ரவீத்து. அவனுடைய கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கொடூரமான பார்வையுடனும் நெறிந்த புருவங்களுடனும் பார்ப்பதற்கு பயங்கர தோற்றமுடையவனாய் அவன் தனது அற்புதமான சூலத்தை கையில் எடுத்துக்கொண்டு அங்கு கூடியிருந்த தனது சகாக்களான அசுரர்களிடம் பின்வருமாறு பேசத் துவங்கினான். போபோ தானவ தைத்தேய தீமூர்த்த ஸ்திரியக்ஷ சம்பர சதபாஹு ஹயக்ரீவ நமுச்சேபாக இல்வல விப்ரசித்தே மம வசஹ புலோமன் சகுணாதயः சுணுதானந்தரம் சர்வே கிரியதாம் ஆசுமாச்சிரம். ஓ தானவர்களே, தைத்தியர்களே, ஓ தீமூர்த்தனே, திரியக்ஷா, சம்பரா, சதபாகு, ஓ அயக்ரீவா, நமுசி, பாகா, இல்வலா, ஓ விப்ரசித்தே, புலோமன்னு, சகுணன்னு முதலான அசுரர்களே, நீங்கள் எல்லோரும் அன்புடன் என் வார்த்தையை கவனமாக கேட்டு அதற்கேற்ப தாமதமின்றி செயல்பட வேண்டும். சபத்னைர் காதி தக்ஷத்ரைர் பிராதாமே தைதத் சுஹ்ருத் பாஷ்ணி கிராஹேன ஹரினா சமேனாபி உபதாபனைஹி. எனது துச்சமான எதிரிகளாகிய தேவர்கள் ஒன்று சேர்ந்து எனது அன்புமிக்க எனது நலனில் அக்கறை கொண்டு எனக்கு கீழ்ப்படிந்து நடந்த என் சகோதரனான ஹிரண்யாக்ஷனை கொன்றுவிட்டனர். பரமபுருஷரான விஷ்ணு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய நம் இரு சாராருக்கும் எப்பொழுதும் சமமானவன் என்றாலும் இம்முறை தேவர்களால் பக்தியுடன் பூஜிக்கப்பட்ட அவன் அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு ஹிரண்யாக்ஷனை கொல்வதில் அவர்களுக்கு உதவியுள்ளார். தஸ்மின் கூடே அஹிதே நஷ்டே கிருத்த மூலே வனஸ்பதௌ விடபா இவ சுஷ்யந்தி விஷ்ணு பிராணா திவௌகசஹ. வேர் துண்டிக்கப்பட்டு ஒரு மரம் கீழே விழுந்தவுடனேயே அதன் கிளைகளும் இலைகளும் தானாகவே உலர்ந்து போய்விடுகின்றன. அதுபோலவே தேவர்களின் உயிரும் ஆத்மாவுமாக உள்ள தந்திரக்காரனான இந்த விஷ்ணுவை நான் கொன்றுவிட்டால் தேவர்கள் தங்களுடைய உயிரின் மூலத்தை இழந்து உலர்ந்து போய் விடுவார்கள். தாவத்யாத புவம் யூயம் பிரம்மக்ஷத்ர சமேதிதாம் சூதயத்வம் தபோ யக்ஞ ஸ்வாத்யாய விரததானினஹ. நான் பகவான் விஷ்ணுவை கொல்வதில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பிராமண பண்பாட்டினாலும் சத்திரிய அரசாட்சியாலும் செழிப்புற்று விளங்கும் மண்ணுலகிற்கு நீங்கள் செல்ல வேண்டும். மண்ணுலகில் தவத்திலும் வேள்வியிலும் வேத கல்வியிலும் விரதங்களிலும் தான தர்மங்களிலும் ஈடுபட்டுள்ள மக்களையெல்லாம் நீங்கள் அழித்துவிட வேண்டும். விஷ்ணுத்வஜ கிரியா மூலோ யக்ஞோ தர்ம மயப்புமான்னு தேவரிஷி பித்ருபூதானாம் தர்மஸ்ய பராயணம். யக்ஞம் மற்றும் கிரியாஸ்வரூபமாக விளங்கும் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே பிராமண பண்பாட்டின் அடிப்படை கொள்கையாகும். பகவான் விஷ்ணு எல்லா சமய கொள்கைகளுக்கும் பிறப்பிடமாவார். அவரே அனைத்து தேவர்களுக்கும் சிறந்த பிதாக்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் புகலிடமாவார். பிராமணர்கள் கொல்லப்பட்டு விட்டால் யக்ஞங்கள் செய்யும்படி சத்திரியர்களை உற்சாகப்படுத்துவதற்கு எவருமே இருக்க மாட்டார்கள். இவ்வாறாக தேவர்களும் யக்ஞத்தில் வரும் ஆவிர்வாகமின்றி
வருந்தி தானாகவே இறந்து விடுவர். யத்ர யத்ர திஜாகாவோ வேதா வர்ணாசிரமக்ரியாக தம் தம் ஜனபதம் யாத சந்தீபயத விருஷ்சத. எங்கெல்லாம் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நல்ல பாதுகாப்பு உள்ளதோ, எங்கெல்லாம் வர்ணாசிரம கொள்கைகளுக்கு ஏற்ப வேதங்கள் கற்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் உடனடியாக செல்லுங்கள். அந்த இடங்களுக்கு தீ வைத்து வாழ்வின் ஆதாரமாக விளங்கும் அங்குள்ள மரங்களை எல்லாம் வெட்டி தள்ளுங்கள். இதிதே பத்ரு நிர்தேசம் ஆதாய சிரசாத்ருதாக ததா பிரஜானாம் கதனம் விதது கதனப்பிரியாக. இவ்வாறாக அழிவு செயல்களில் அதிக விருப்பம் கொண்ட அசுரர்கள் இரண்யகசிபின் உபதேசங்களை சிரமேற்கொண்டு மிகவும் மரியாதையுடன் அவனுக்கு வணக்கம் செலுத்தினர். அவனது உத்தரவுப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் எதிரான துஷ்ட செயல்களில் அவர்கள் ஈடுபட்டனர். புரக்ராம பிரஜோத்யான க்ஷேத்ரராமார் ஆசிரமகரான் புரக்ராம பிரஜோத்யான ஆசிரமகரான் புரக்ராம பிரஜோத்யான க்ஷேத்ரராம ஆசிரமகரான் கேடகர்பட கோஷாம்ச்ச ததஹு பத்தனானி ச. அந்த அசுரர்கள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் மேய்ச்சல் நிலங்களுக்கும் இடையர் கிராமங்களுக்கும் தோட்டங்களுக்கும் வயல்களுக்கும் மற்றும் இயற்கையான காடுகளுக்கும் தீமூட்டினர். அவர்கள் சாதுக்களின் ஆசிரமங்களையும் விலையுயர்ந்த உலோகங்களை வழங்கும் முக்கிய சுரங்கங்களையும் விவசாயிகளின் குடியிருப்புகளையும் மலை கிராமங்களையும் பசுக்களை பாதுகாப்பவர்களான இடையர்களின் கிராமங்களையும் தீக்கு இரையாக்கினர். அரசாங்க தலைநகரங்களையும் அவர்கள் கொளுத்தினர். கேச்சித் கணித்ரைர் விவிதுஹு சேது பிராகார கோபுரான் ஆஜிவ்யாம் சிச்சிதுர் விரக்ஷான் கேச்சித் பரசுபாணயஹ பிராதகன் சகனானி ஏரே. ஆஜிவ்யம் சிச்சிதுர் விரக்ஷான் கேச்சித் பரசுபாணயஹ பிராதகன் சரணான் ஏகே பிரஜானாம் ஜலிதோல்முகைஹி. அசுரர்களில் சிலர் கடபாறைகளை எடுத்து நகரங்களிலுள்ள பாலங்களையும் அரண்களையும் கோபுர வாசல்களையும் உடைத்தனர். சிலர் கோடாரிகளை எடுத்து மாம்பழங்களையும் பலாப்பழங்களையும் மற்ற உணவு வகைகளையும் அளித்த முக்கியமான மரங்களை வெட்டத் துவங்கினர். சில அசுரர்கள் தீப்பந்தங்களை எடுத்து பிரஜைகளின் குடியிருப்புகளுக்கு தீ வைத்தனர். ஏவம் விப்ரகிருதே லோகே தைத்தேந்திர அனுச்சரைர் முகுகு தேவம் தேவா பரித்யஜ்ய புவிச்சேருர் அலக்ஷிதாக. இவ்வாறு ஹிரண்யகசிபின் ஆட்களால் விளைவிக்கப்பட்ட இயற்கைக்கு விரோதமான செயல்களால் திரும்ப திரும்ப தொல்லைக்குள்ளான மக்கள் எல்லோரும் வேத பண்பாட்டு செயல்களை விட்டுவிட வேண்டியிருந்தது. யாக பலன்களை பெறாததால் தேவர்களும் தொல்லைக்கு உள்ளாகினர். அவர்கள் சொர்க்கலோகங்களில் உள்ள தங்களுடைய குடியிருப்புகளை விட்டுவிட்டு அசுரர்களுக்கு தெரியாமல் நாசகரமான சம்பவங்களை காணும் பொருட்டு மண்ணுலகில் சஞ்சரிக்க துவங்கினர். இரண்யகசிபுர் பிராதுஹு சம்பரேதஸ்ய துக்கிதஹ கிருத்வா கடோதகாதீனி பிராத்ருபுத்ரான் அசாத்வயத்து. ஹிரண்யகசிபு தன் சகோதரனின் மரணத்திற்கு உரிய ஈமக்கிரியைகளை செய்து முடித்த பின் மிகவும் வருத்தத்துடன்
தன் மருமகன்களை சமாதானப்படுத்த முயன்றான். சகுனிம் சம்பரம் திருஷ்டிம் பூத சந்தாபனம் மிருகம் காலநாபம் மகாநாபம் ஹரிஷ்மர்ஷும் அதோத்கச்சம் தன்மாதரம் ரிஷபானும் திரிஞ்ச ஜனனிம் கிரா ஸ்லக்ஷ்ணயா தேசகாலஜ்ஞ இதமாக ஜனேஸ்வர. அரசே, ஹிரண்யகசிபு கடு கோபம் அடைந்தான். ஆனால் அவன் ஒரு பெரிய அரசியல்வாதி என்பதால் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப எப்படி செயல்படுவது என்பதை அறிந்திருந்தான். அவன் இனிய வார்த்தைகளால் தன் மருமகன்களான சகுனி, சம்பரன், திருஷ்டி, பூதசந்தாபனன், விருகன், காலநாபன், மகாநாபன், ஹரிஷ், ஸ்மஸ்ரு மற்றும் உத்கச்சன் ஆகியோரை சமாதானப்படுத்த துவங்கினான். மேலும் அவன் அவர்களது தாயையும் தன் சகோதரன் மனைவியான ரிஷபானுவையும் தன் சொந்த தாயான திதியையும் கூட தேற்றினான். அவன் அவர்களிடம் பின்வருமாறு பேசலானான். ஸ்ரீ ஹிரண்யகசிபுர் உவாச்ச அம்பாம்ப ஹே வது புத்ரா வீரம் மா அர்ஹத சோச்சிதும் விபோர் அவிமுகே ஸ்லாக்கிய சூராணாம் வத ஈப்சிதஹ. ஹிரண்யகசிபு கூறினான், அன்புள்ள தாயே, சகோதரன், மனைவியே மற்றும் மருமகன்களே, ஒரு சிறந்த வீரனின் மரணத்திற்காக நீங்கள் வருந்தக்கூடாது. ஏனெனில் எதிரியின் முன் உயிரை விடுவது ஒரு வீரனுக்கு பெருமை தரக்கூடியதும் விரும்பத்தக்கதும் ஆகும். பூதானாம் இக சம்பாசக பிரபாயாம் இவ சுப்ரதே தெய்வே நைகத்ர நீதானாம் உன்னீதானாம் ஸ்வகர்மபிஹி. என் அருமை தாயே, ஒரு உணவு விடுதியில் அல்லது தண்ணீர் பந்தலில் பல பயணிகள் கூடுகின்றனர். பிறகு நீர் பருகிய பின் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு தங்கள் பயணத்தை தொடங்குகின்றனர். அதுபோலவே ஜீவராசிகள் ஒரு குடும்பத்தில் ஒன்றாக கூடுகின்றனர். அதன் பிறகு அவர்களுடைய சொந்த செயல்களின் பலனாக தங்களுடைய வெவ்வேறு திசைகளுக்கு பிரித்து அனுப்பப்படுகின்றனர். நித்ய ஆத்மாவ்யய சுத்தஹ சர்வக சர்வவித்பரஹ தத்தே அசௌ ஆத்மனோ லிங்கம் மாயையா விஸ்ருஜன் குணான். ஆன்மீக ஆத்மாவான ஜீவராசி நித்தியமானவனும் முடிவற்றவனும் ஆவான். நித்தியமானவனும் முடிவற்றவனும் ஆவான் என்பதால் அவனுக்கு மரணமில்லை. அவன் பௌதிக களங்கத்திலிருந்து விடுபட்டிருப்பதால் அவனால் பௌதிக அல்லது ஆன்மீக உலகங்களில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். அவன் அறிவுமயமானவன், ஜட உடலிலிருந்து முற்றிலும் வேறானவன். ஆனால் தன்னுடைய சிறிய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்து தவறாக வழிநடத்தி செல்லப்படுவதன் காரணத்தால் அவன் ஜட இயற்கையால் உருவாக்கப்படும் ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான். இவ்வாறாக அவன் பெயரளவிலான பௌதிக இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிறான். எனவே உடலிலிருந்து ஆத்மா பிரிவதை குறித்து ஒருவரும் துக்கப்படக்கூடாது. யதாம்பசா பிரச்சலதா தரவோ அபிச்சலா இவ சக்ஷுஷா பிராம்யமானேன திருஷ்யதே சலதீவ பூஹு. நீரில் ஏற்படும் அசைவுகளின் காரணத்தால் அந்த நீரில் பிரதிபலிக்கும் நதிக்கரையில் உள்ள மரங்கள் அசைவது போல காணப்படுகின்றன. நதிக்கரையில் உள்ள மரங்கள் அசைவது போல காணப்படுகின்றன. அதுபோலவே மனக்கோளாறினால் கண்கள் அசையும் பொழுது நிலமும் அசைவது போல காணப்படுகிறது. ஏவம் குணை பிராம்யமானே மனசி அபிகல புமானே யாதி தத்து சாம்பியதாம்பத்ரே ஹி அலிங்கோ லிங்கவான் இவ. அதுபோலவே எனது அருமை தாயே,
ஜட இயற்கை குணங்களின் அசைவினால் மனம் அலைகழிக்கப்படும் பொழுது ஜீவராசியானவன் ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களின் வெவ்வேறு நிலைகளிலிருந்து விடுபட்டுள்ள போதிலும் தான் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறிவிட்டதாக எண்ணுகிறான். ஏஷ ஆத்மா விபர்யாசோ ஹி அலிங்கே லிங்க பாவனா ஏஷ பிரியா அப்ரியர்யோகோ வியோக கர்ம சம்ஸ்ருதிஹி சம்பவஸ்ச விநாசஸ்ச சோகஸ்ச விவிதஸ்மிருதஹ அவிவேகஸ்ச சிந்தாச்ச விவேகஸ்மிருதி ஏவச்ச. உடலையும் மனதையும் ஆத்மாவாக ஏற்றுக்கொள்ளும் குழப்பமடைந்த நிலையிலும் ஜீவராசி சிலரை தனது உறவினர்கள் என்றும் மற்றவர்களை வெளியாட்கள் என்றும் கருதுகிறான். இந்த தப்பு அபிப்பிராயத்தின் காரணத்தால் அவன் துன்புறுகிறான். உண்மையில் கற்பனையான இத்தகைய பௌதிக எண்ணங்களின் சேகரிப்புதான் ஜட உலகில் உள்ள பெயரளவேயான இன்ப துன்பங்களுக்கு காரணமாகும். இந்நிலையிலுள்ள பந்தப்பட்ட ஆத்மா வெவ்வேறு உயிரினங்களில் பிறவியெடுத்து பல்வேறு வகையான உணர்வு நிலைகளில் செயலாற்ற வேண்டியுள்ளது. இவ்விதமாக புது புது உடல்களை அவன் உற்பத்தி செய்து கொண்டே போகிறான். தொடர்ச்சியான இந்த பௌதிக வாழ்வுதான் சம்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. பிறப்பு, இறப்பு, துக்கம், முட்டாள்தனம், தவறு ஆகியவற்றிற்கு இத்தகைய பௌதிக சூழ்நிலைகள் தான் காரணம். இவ்வாறாக நாம் சில சமயங்களில் சரியான புரிந்துணர்வுக்கு வருகிறோம், சில சமயங்களில் தவறான புரிந்துணர்வுக்கு பலியாகி விடுகிறோம். அத்ராபி உதாஹரந்தி மாம் இதிஹாசம் புராதனம் யமஸ்ய பிரேத பந்தூனாம் சம்பாதம் தம் நிபோதத. இது தொடர்பாக பழைய சரித்திரத்திலிருந்து ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. இது யமராஜனுக்கும் மரணமடைந்த ஒருவனின் நண்பர்களுக்கும் இடையிலான ஒரு சம்பாஷணையாகும். இதை கவனமாக கேளுங்கள். உச்சீனரேஷு அபுத்ராஜா சுயக்ஞ இது விஸ்ருதஹ சபத்னைர் நிகதோ புத்தே ஞாதயஸ்தம் உபாசத. உச்சீனரம் என்ற தேசத்தில் சுயக்ஞன் என்ற பெயருடைய புகழ்பெற்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் யுத்தத்தில் பகைவர்களால் கொல்லப்பட்ட பொழுது அவனது உறவினர்கள் அவனது உயிரற்ற உடலை சுற்றி அமர்ந்து தங்களுடைய நண்பனின் மரணத்தை எண்ணி அழுது புலம்ப துவங்கினர். விசீர்ண ரத்ன கவச்சம் விப்ரஷ்டாபரண ஸ்ரஜம் சர நிர்பின்ன ஹிருதயம் சயானம் அசுகாபிலம் பிரகிர்ணகேஷம் தஸ்தாக்ஷம் ரவசா தஷ்டதச்சதம் ரஜகுண்டம் முகாம்போஜம் சின்னாயுத புஜம் விருதே உஷீநரேந்திரம் விதினா ததா கிருதம் பதிம் மகிஷ்ய பிரசவீக்ஷ்ய துக்கிதாக அதாஸ்மநாதேதி கரைருரோ புருஷம் கிரந்தியோ முகஸ்தத் பதையோரு பாபதம் கிரந்தியோ முகஸ்தத் பதையோர் உபாபதன். அவனது தங்க உச்சீனரேந்திரம் விதினா ததா கிருதம் பதிம் மகிஷ்ய பிரசமீக்ஷ்ய துக்கிதாக அதாஸ்மநாதேதி கரைல் உரோ புருஷம் கிரந்தியோ முகஸ்தத் பதையோர் உபாபதன். அவனது தங்கத்தாலான வைரமிழைத்த கவசம் தகர்க்கப்பட்டு அவனது ஆபரணங்களும் மாலைகளும் அருந்து விழுந்து அவனது கேசம் சிதறி கிடக்க அவனது விழிகள் ஒளி இழந்து மங்கியபடி அந்த அரசன் கொல்லப்பட்டு யுத்த காலத்தில் விழுந்து கிடந்தான். அவனது முழு உடலும் இரத்தத்தால் நனைந்திருந்தது. அவனது இதயம் எதிரியின் அம்புகளால் துளைக்கப்பட்டிருந்தது. சாகும் தருவாயில் தன் வீரத்தை காட்ட விரும்பிய அவன் தன் உதடுகளை கடித்து கொண்டதால் அவனது பற்கள் அந்த நிலையிலேயே இருந்தன.
தாமரை போன்ற அவனது அழகிய முகம் இப்பொழுது கருமையடைந்து யுத்தகாலத்தின் புழுதியால் மூடப்பட்டிருந்தது. வாளுடனும் மற்ற ஆயுதங்களுடனும் கூடிய அவனது கரங்கள் வெட்டப்பட்டு கிடந்தன. உசினர மன்னனின் ராணிகள் தங்கள் கணவரின் நிலையை கண்டு பின்வருமாறு அழுது புலம்பத் துவங்கினர். ஓ பிரபு, இப்பொழுது நீங்கள் கொல்லப்பட்டு விட்டதால் நாங்களும் கொல்லப்பட்டவர்களானோம். இவ்வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறி புலம்பிய அவர்கள் மார்பில் அடித்து கொண்டு மரணமடைந்த அரசனின் பாதங்களில் விழுந்தனர். ருதத்ய உச்சை தைதாங்கிரி பங்கஜம் சிஞ்சந்திய அஸ்ரே உஜகுங்குமாருணைஹி விஸ்வஸ்த கேசாபரணா கச்சம் நிருணாம் சுஜந்திய ஆக்ரந்தனயா விலேபிரே. அந்த ராணிகள் உறக்க கதறி எழுத பொழுது அவர்களது கண்ணீர் அவரது மார்பில் வழிந்தோடி அங்குள்ள குங்குமத்துடன் கலந்து சிவந்து போய் அவர்களது அருமை கணவனின் பாதங்களில் விழுந்தன. அவர்களது கேசம் கலைந்து சிதறி கிடந்தது, ஆபரணங்கள் சிதறி கிடந்தன. இவ்வாறாக கேட்போர் இதயத்தை உருக்கும் வண்ணம் தங்கள் கணவனின் மரணத்தை குறித்து அந்த ராணிகள் அழுது புலம்பத் துவங்கினர். அஹோ விதத்ரா கருணேன ந பிரபோ பவான் பிரணீதோ திருக்கு அகோச்சராம் தஷாம் உச்சீநராணாம் அசிவிருத்திதப்புரா ருதோ அதுனா ஏன சுச்சாம் விவர்த்தனஹ. பிரபுவே, இரக்கமற்ற விதியினால் இப்பொழுது நீங்கள் எங்களுடைய பார்வைக்கு எட்டாத இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் முன்பு உசினர நாட்டு மக்களுக்கு படியளந்து அவர்களை பராமரித்து வந்ததால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். ஆனால் இப்பொழுதுள்ள உங்களுடைய நிலை அவளுடைய துக்கத்திற்கு காரணமாகிவிட்டது. ஸ்வயா கிருதக்ஞேன வயம் மஹீபதே கதம் விநாஸ்யாம சுஹர்த்தமேன தே தத்ராணு யானம் தவவீர பாதையோஹோ சுஸ்ரூஷ தீனாம் திசையத்ர யாஸ்யசி. அரசே, ஓ வீரரே, நீங்கள் எங்கள் அனைவரிடமும் மிகவும் நன்றியுள்ள ஒரு கணவராகவும் உண்மை நண்பராகவும் இருந்தீர்கள். நீங்கள் இல்லாமல் நாங்கள் எவ்வாறு உயிர் வாழ்வது? வீரரே, தாங்கள் எங்கு செல்லப் போகிறீர்கள் என்பதை எங்களுக்கும் தயவு செய்து சொல்லுங்கள். அதனால் நாங்களும் உங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்து மீண்டும் உங்களுடைய சேவையில் ஈடுபடுவோம். நாங்களும் உங்களுடன் வந்து விடுகிறோம். ஏவம் விலபதீனாம் வை பரிகிருஹ்ய மிருதம் பதிம் அனிச்சதீனாம் நிர்காரம் அர்க்கோஸ்தம சன்யவர்த்தத. உடலை எரிப்பதற்குரிய நேரம் வந்தது. ஆனால் அவ்வுடல் எடுத்து செல்லப்படுவதை அனுமதிக்காத அந்த ராணிகள் தங்கள் மடிகளில் கிடத்தியிருந்த உயிரற்ற அவ்வுடலை குறித்து தொடர்ந்து அழுது புலம்பிக் கொண்டே இருந்தனர். இதற்கிடையில் சூரியனும் மேற்கு திசையில் மறையலாயிற்று. தத்ரஹ பிரேத பந்தூனாம் ஆஸ்ருத்ய பரிதேவிதம் ஆகதான் பாலகோ பூத்வா யமஸ்பயம் உபாகதஹ. அந்த ராணிகள் அரசனின் உயிரற்ற அந்த உடலுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய உரத்த அழுகுரல்கள் யமலோகத்துக்கு கூட கேட்டுவிட்டது. யமராஜனும் ஒரு சிறுவனின் உருவில் இறந்து போன அரசனின் உறவினர்களை அணுகி பின்வருமாறு அவர்களுக்கு அறிவுரை கூறினார். ஸ்ரீ யம உவாச்ச அஹோ அமிஷாம் வயசாதிகானாம் விபஷ்யதாம் லோக விதிம் விமோகः யத்ரா கதஸ்தத்ர கதம் மனுஷ்யம் ஸ்வயம் சதர்மா அபிசோச்சந்தி அபார்த்தம். ஸ்ரீ யமராஜர் கூறினார், அந்தோ இது எவ்வளவு ஆச்சரியமானது! என்னை விட மூத்தவர்களான இவர்களுக்கு
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் பிறவியெடுத்து மடிந்திருப்பதில் முழு அனுபவம் உள்ளது. இவ்வாறாக தாங்களும் மடிய வேண்டியவர்கள்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தும் அவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். பந்தப்பட்ட ஆத்மா யாருக்கும் தெரியாத ஓரிடத்திலிருந்து வருகிறான். மரணத்திற்கு பிறகு யாருக்கும் தெரியாத அதே இடத்திற்கு திரும்பி செல்கிறான். ஜட இயற்கையால் நடத்தப்படும் இந்த சட்டத்திற்கு யாரும் விதிவிலக்கல்ல. இதை அறிந்தும் அவர்கள் ஏன் வீணாக புலம்புகிறார்கள்? அஹோவயம் தன்யதமா எத்தத்ர த்யக்தா பித்ருப்யாம் ந விசிந்தயாமஹ அபக்ஷ்யமானா அபலா விருகாதிபிஹி ச ரக்ஷிதா ரக்ஷதி யோகி கர்ப்பே. வயதான இப்பெண்களுக்கு எம்மை விட வாழ்வை பற்றிய உயர்ந்த அறிவு இல்லாதது ஆச்சரியமாக உள்ளது. உண்மையில் யாம் மிகவும் பாக்கியசாலியாவோம். ஏனெனில் யார் குழந்தையாக நாம் இருப்பினும் தாய் தந்தையரால் பாதுகாக்கப்படாமல் கைவிடப்பட்டு தனியாக இவ்வுலகில் போராட நேர்ந்த போதிலும், பலவீனமானவனாக இருந்த போதிலும் யாம் அழிக்கப்பட்டு விடவோ அல்லது கொடிய மிருகங்களுக்கு இரையாகவோ இல்லை. இவ்வாறாக தாயின் கர்ப்பத்திலேயே எமக்கு பாதுகாப்பு அளித்துள்ள பரமபுருஷர் எல்லா இடங்களிலும் எமக்கு பாதுகாப்பார் என்று நாம் திடமாக நம்புகிறோம். ய இச்சையேஷ சுஜதீதம் அவ்யயோ ய ஏவ ரக்ஷத் அவலும்பதே செய்ய தஸ்யாவளா கிரீடனம் ஆஹுரீஷிது சராச்சரம் நிக்ரஹ சங்கிரஹே பிரபு. அந்த சிறுவன் அப்பெண்களை நோக்கி கூறினான், அபலை பெண்களே, ஒருபோதும் குறைவற்றவரான பரமபுருஷரின் விருப்பத்தினாலேயே பிரபஞ்சம் படைத்து காத்து மீண்டும் அழிக்கப்படுகிறது. இதுவே வேத ஞானத்தின் தீர்ப்பாகும். அசைவன அசையாதன ஆகிய ஜீவன்களை கொண்டுள்ள இந்த ஜட சிருஷ்டி பகவானின் விளையாட்டு பொருளை போன்றதாகும். அவர் பரமபுருஷர் என்பதால் அதை அழிக்கவும் காக்கவும் பூரண தகுதியுடையவராக ஆவார். பதிச்சுதம் திஷ்டதி திருஷ்டரக்ஷிதம் கிரகேஸ்திதம் தத் விகதம் வினஷ்யதி ஜீவத்யனாது அபிததிக்ஷதோ வனே கிரகே அபிகுப்தோ அஸ்ய ஹதோன ஜீவதி. சில சமயங்களில் எல்லோராலும் பார்க்கும்படியான பொது வீதியில் ஒருவன் தன் பணத்தை தொலைத்து விடுகிறான். இருப்பினும் மற்றவர்களால் காண முடியாதபடி அவனுடைய பணம் விதியினால் பாதுகாக்கப்படுகிறது. இவ்வாறாக அதை இழந்தவனே மீண்டும் அதை பெறுகிறான். மற்றொரு புறம் பகவான் பாதுகாப்பு அளிக்காவிடில் வீட்டில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ள பணம் கூட காணாமல் போய்விடுகிறது. பரமபுருஷர் ஒருவனுக்கு பாதுகாப்பு அளிப்பாரே ஆனால் அவன் பாதுகாப்பவர் இல்லாமல் காட்டில் இருந்தாலும் உயிரோடு இருக்கிறான். ஆனால் வீட்டில் உறவினர்களாலும் மற்றவர்களாலும் நன்கு பாதுகாக்கப்படும் ஒருவன் சில சமயங்களில் ஒருவராலும் காப்பாற்றப்பட முடியாமல் மரணமடைகிறான். பூதானி தைஸ்தேர் நிஜயோனி கர்மபீர் பவந்தி காலே ந பவந்தி சர்வசஹ ந தத்ர ஆத்மா பிரகுதா பபிஸ்தித தஸ்யா குணைர் அந்ய தமோஹி பத்யதே. ஒவ்வொரு பந்தப்பட்ட ஆத்மாவும் அவனது செயலுக்கேற்ப வெவ்வேறு வகையான உடலை பெறுகிறான். அவனுடைய வேலை முடிந்ததும் உடலும் முடிந்து விடுகிறது. ஆத்மாவானது வெவ்வேறு உயிரினங்களில் ஸ்தூல மற்றும் சூட்சம ஜட உடல்களில் இருந்த போதிலும் அவற்றினால் அவன் பந்திக்கப்படுவதில்லை. ஏனெனில் தோன்றியுள்ள உடலிலிருந்து அவன் முற்றிலும் வேறுபட்டவனாவான்.
இதம் ஷரீரம் புருஷஸ்ய மோகஜம் யதா ப்ருதக் பௌதிகம் ஈயதே கிருஹம் யதோ தகை பார்த்திவ தைஜசைத்தனஹ காலேன ஜாதோ விக்ரதோ வினஷ்யதி. ஓர் இல்லறவாசி அவனது இல்லறத்திலிருந்து வேறுபட்டவன் என்ற போதிலும் தான் தனது இல்லறத்துடன் ஒன்றுபட்டவன் என்று நினைக்கிறான். அதுபோலவே பந்தப்பட்ட ஆத்மா அறியாமையின் காரணத்தால் உடலானது உண்மையில் ஆன்மாவிலிருந்து வேறுபட்டது என்ற போதிலும் உடலையே தான் என்று ஏற்றுக்கொள்கிறான். இவ்வுடலானது மண், நீர், நெருப்பு ஆகியவற்றின் ஒரு சேர்க்கையின் மூலமாக அடையப்படுகிறது. இந்த மண், நீர், நெருப்பு ஆகியவை காலப்போக்கில் உருமாற்றம் அடையும் பொழுது உடல் அழிந்து போகிறது. உடலின் இந்த சிருஷ்டி மற்றும் அழிவு ஆகியவற்றுடன் ஆத்மாவிற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. யதா நலோ தாருஷு பின்ன ஈயதே யதா நிலோ தேக கத பிரதக்ஸ்திதஹ யதா நப சர்வ கதம் ந சஜ்ஜதே ததா புமான் சர்வ குணாஸ்ரயப்பரஹ. எப்படி நெருப்பு விறகில் ஊடுருவி இருப்பினும் விறகிலிருந்து வேறுபட்டதாக காணப்படுகிறதோ, எப்படி காற்றானது வாய்க்குள்ளும் நாசித்துவாரங்களுக்குள்ளும் இருப்பினும் அது பிரிந்திருப்பதாக காணப்படுகிறதோ, எப்படி ஆகாயமானது எங்கும் நிறைந்திருப்பினும் எதனுடனும் கலப்பதில்லையோ, அப்படியே ஜட உடலுக்கு ஆதாரமான ஜீவராசி இப்பொழுது அதற்குள் சிறைப்பட்டுள்ள போதிலும் அதிலிருந்து வேறுபட்டதாகவே உள்ளது. சுயக்ஞோ நன்வயம் சேதே மூடா யமனு சோச்சத யர்ஷோதாயோ அனுபக்தேக சனதிருஷ்யேத கர்ஹிச்சித்து. யமராஜர் தொடர்ந்து கூறினார், துக்கப்படுபவர்களே, நீங்கள் எல்லோரும் மூடர்களாவீர். யாருக்காக நீங்கள் துக்கப்படுகிறீர்களோ அந்த சுயக்ஞன் எங்கும் சென்று விடவில்லை, இன்னும் உங்கள் முன்தான் படுத்திருக்கிறார். அப்படி இருக்க உங்களுடைய துக்கத்திற்கு காரணம் என்ன? முன்பு அவர் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு பதில் கூறினார். ஆனால் இப்பொழுது அவரை காணாது நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். இது முரணான நடத்தையாகும். ஏனெனில் உண்மையில் நீங்கள் உடலுக்குள் இருந்து கொண்டு நீங்கள் கூறியதை கேட்டு அதற்கு பதிலளித்த அவரை ஒருபோதும் நீங்கள் கண்டதில்லை. நீங்கள் அன்றாடம் பார்த்து வந்த உடல் இங்கே அப்படியே கிடக்கிறது என்பதால் நீங்கள் துக்கப்படுவதற்கு அவசியமே இல்லை. ந ஷோதா ந அனுபக்தாயம் முக்கியோ அப்யத்ர மகானசுஹு யஸ்திகேந்திரியவானாத்மா சச்சான்ய பிராண தேகயோஹோ. உடலில் மிகவும் முக்கிய பொருளாக விளங்குவது பிராணவாயுவாகும். ஆனால் அந்த பிராணவாயு கூட கேட்பவனோ அல்லது பேசுபவனோ அல்ல. அந்த பிராணவாயுவுக்கும் அப்பால் உள்ள ஆத்மாவின் ஒத்துழைப்புடன் பரமாத்மா தான் உண்மையில் உத்தரவிடுபவர் ஆவார். உடலின் செயல்களை நடத்தும் பரமாத்மா உடல் மற்றும் உயிர் சக்தி ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டவராவார். பூதேந்திரிய மனோலிங்கான் தேகான் உச்சா வச்சான் விபுகு பஜத் உத்ஸ்ருஜதி ஹ்யன்யஸ் தச்சபிஸ்வேன தேஜசா. பஞ்சபூதங்கள், 10 புலன்கள், மனம் ஆகியவை சேர்ந்து ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களின் வெவ்வேறு பாகங்களாக ஆகின்றன. ஜீவராசி உயர்ந்ததாகவோ அல்லது தாழ்ந்ததாகவோ உள்ள ஜட உடல்களுடன் தொடர்பு கொண்டு பிறகு தனது சொந்த அறிவு முதிர்ச்சியினால் அவற்றை கைவிடுகிறான். வெவ்வேறு வகையான உடல்களை பெறுவதில் ஜீவராசிகளுக்குள்ள சொந்த சக்தியில் இந்த பலத்தை காண முடியும். யாவல் லிங்கான் விதோ ஆத்மா யாவல் லிங்கன் விதோ ஹி ஆத்மா தாவத் கர்ம நிபந்தனம் ததோ விபர்யய கிளேஷோ மாயாயோகோ அனுவர்த்ததே.
ஆத்மாவானவன் மனம், புத்தி, பொய் அகங்காரம் ஆகியவை அடங்கிய சூட்சும உடலால் மூடப்பட்டிருக்கும் வரை அவனது கர்ம பலன்களால் அவன் பந்திக்கப்படுகிறான். இந்த மறைப்பின் காரணத்தால் ஆத்மா ஜடசக்தியுடன் சம்பந்தப்படுவதால் அதற்கேற்ப அவன் தொடர்ந்து பிறவிக்கு பின் பிறவியாக பௌதிக சூழ்நிலைகளையும் எதிரடையான சூழ்நிலைகளையும் அனுபவிக்க வேண்டும். விததாபி நிவேஷோ அயம் யத் குணேஷு அர்த்தத திருக்பச்சஹ யதா மனோரதஸ்வப்னஹ சர்வம் ஐந்திரியகம் ரிஷா சர்வம் ஐந்திரியகம் மிருஷா. ஜட இயற்கை குணங்களும் அவற்றின் பலன்களாகிய பெயரளவேயான இன்ப துன்பங்களும் உண்மையானவை என்பது போல அவற்றை பார்ப்பதும் அவைகளை பற்றி பேசுவதும் பயனற்ற செயலாகும். பகலில் மனம் இங்குமங்கும் சஞ்சரிக்கும் பொழுது ஒருவன் தன்னை மிகவும் முக்கியமானவன் என்று நினைக்க துவங்குகிறான். அல்லது இரவில் அவன் கனவு கண்டு ஓர் அழகிய பெண்ணுடன் தான் சுகம் அனுபவிப்பதாக காண்கிறான். இவையெல்லாம் வெறும் பொய் கனவுகளே ஆகும். அதுபோலவே பௌதிக புலன்களால் விளைவிக்கப்படும் இன்ப துன்பங்களும் அர்த்தமற்றவையே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத நித்யம் அனித்யம் வா நேகோஷோச்சந்தி தத்விதஹ நான்யதா சக்கியதே கர்த்தம் ஸ்வபாவ சோச்சதாம் விதி. தன்னுணர்வு பற்றிய முழு அறிவு உள்ளவர்களும் ஆத்மா நித்தியமானது, ஆனால் உடல் அழியக்கூடியது என்பதை அறிந்திருப்பவர்களும் துக்கத்தால் நசுக்கப்படுவதில்லை. ஆனால் தன்னுணர்வு பற்றிய அறிவில்லாதவர்கள் துக்கப்படுவது நிச்சயம். ஆகவே மாயையில் உள்ள ஒருவனுக்கு கல்வி புகட்டுவது மிகவும் கடினமாகும். லுப்தகோ விபிதே கஷ்டித் பக்ஷினாம் நிர்மிதோ அந்தகஹ விதத்யஜாலம் விததே தத்ர தத்ர பிரலோபயன். முன்பொரு சமயம் வேடன் ஒருவன் உணவால் பறவைகளை வசீகரித்து ஏமாற்றி அவைகளை வலைவிரித்து பிடித்து வந்தான். அவன் மரண தேவனால் நியமிக்கப்பட்டவன் போல பறவைகளை கொன்று குவித்து வந்தான். குலிங்க மிதுனம் தத்ர விசிரத் சமதிருஷ்யத தயோ குலிங்கோ சகசா தயோ குலிங்கி சகசா லுப்தகேன பிரலோபிதா. வனத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த வேடன் ஒரு ஜோடி குலிங்க பறவைகளை கண்டான். அவ்விரு பறவைகளில் பெண் பறவை வேடனின் வேட்டை கவர்ச்சி இரையால் வசீகரிக்கப்பட்டது. சாசஜ்ஜத சிச்சஸ்தந்திரியாம் மகிஷ்யகால யந்திரிதா குலிங்கஸ்தாம் ததா பத்னாம் நிரீக்ஷ்ய கிருஷ துக்கிதஹ ஸ்னேகாத் அகல்ப கிருபணஹ கிருபணாம் பர்ய தேவயத்து. சுயக்ஞனின் ராணிகளே, தன் மனைவி பெரும் ஆபத்தில் வைக்கப்பட்டுள்ள விதியின் பிடிக்குள் சிக்கிக்கொண்டிருப்பதை கண்ட ஆண் குலிங்க பறவை மிகவும் வருத்தமடைந்தது. அன்பின் காரணத்தால் பரிதாபமான அப்பறவை தன் மனைவியை விடுவிக்க இயலாது வருந்த துவங்கியது. அஹோ அகௌருணோ தேவஹா ஸ்திரியா அகுருணையா விபுஹூம் கிருபணம் மாம் அனுசோச்சந்தியா தீனயா கிம் கரிஷ்யதி. ஐயோ, விதி எவ்வளவு இரக்கமற்றதாக உள்ளது! என் மனைவி யாராலும் காப்பாற்ற முடியாத பரிதாபமான நிலையில் எனக்காக வருந்துகிறாள். பரிதாபமான இப்பறவையை எடுத்துக்கொள்வதால் தெய்வத்திற்கு என்ன கிடைக்கும்? இதனால் என்ன லாபம்? காமம் நயது மாம் தேவஹ கிமர்த்தேனாபி காமம் நயது மாம் தேவஹ கிமர்த்தேனாத்மனோ ஹிமே தீனேன ஜீவதா துக்கம் அனேன விதுராயுஷா.
எவனுடைய உடலின் சரிபாதியான என் மனைவியை இரக்கமற்ற தெய்வம் பறித்து கொள்ளுமானால் என்னையும் ஏன் அவர் எடுத்து கொள்ளக்கூடாது? நான் என் மனைவியை இழந்து வருத்தத்தால் என்னுடைய பாதி உடலுடன் உயிர் வாழ்வதால் என்ன பயன்? இவ்வாறு நான் அடையப் போவதுதான் என்ன? கதந்து அஜாத பக்ஷாம்ஸ்தான் மாத்ருஹீனான் பிபர்மி அகம் மந்தபாக்கியா பிரதிக்ஷந்தே நீடேமே மாதரும் பிரஜாஹா. துரதிருஷ்டசாலியான குழந்தைகள் தாயை இழந்து தாய் வந்து உணவளிப்பதற்காக கூட்டில் காத்து கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு இன்னும் இறக்கைகள் கூட முளைக்கவில்லை. நான் எப்படி அவைகளை காப்பாற்றப் போகிறேன்? ஏவம் குலிங்கம் விளபந்த மாராத்து பிரியா வியோகா துர அஸ்ருகண்டம் ச ஏவதம் ஷாகுனிக சரேன விவ்யாத கால பிரகிதோ விலீனஹ. தன் மனைவியை இழந்த காரணத்தால் குலிங்க பறவை தன் கண்களில் கண்ணீருடன் புலம்பிக் கொண்டிருந்தது. இதற்கிடையில் தூரத்தில் மிகவும் கவனமாக மறைந்திருந்த வேடன் தக்க தருணம் வந்ததும் தன் அம்பை விட்டான். அது அந்த குலிங்க பறவையின் உடலை துளைத்து அதை கொன்றுவிட்டது. ஏவம் யூயம் அவஷ்யந்திய ஆத்மவாயா அபுத்தயः நைனம் பிராப்ஸ்யத சோச்சந்தியः பதிம் வர்ஷ சதைர் அபி. இவ்வாறாக ஒரு சிறுவனின் வேடத்திலிருந்த யமராஜன் அந்த ராணிகளிடம் பின்வருமாறு கூறினார். பெரும் முட்டாள்களான நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய சொந்த மரணத்தை நீங்கள் பார்க்கவில்லை. அறிவு பற்றாக்குறையினால் பீடிக்கப்பட்டுள்ள நீங்கள் இறந்து போன உங்கள் கணவனுக்காக நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அழுது புலம்பினாலும் ஒருபொழுதும் அவரை நீங்கள் உயிருடன் திரும்பி பெற இயலாது. இதற்கிடையில் உங்களுடைய வாழ்வும் முடிந்துவிடும். ஸ்ரீ இரண்யகசிபுர் உவாச்ச பாலயேவம் பிரவததி சர்வே விஸ்மித சேதசஹ ஞாதயோ மேனிரே சர்வம் அனித்யம் அயதோத்திதம். ஹிரண்யகசிபு கூறினார், ஒரு சிறுவனின் ரூபத்திலிருந்த யமராஜன் சுயக்ஞனின் சவத்தை சூழ்ந்து கொண்டிருந்த அவனது உறவினர்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கும் பொழுது தத்துவார்த்தமான அவரது வார்த்தைகளை கேட்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். பௌதிகமான அனைத்தும் தற்காலிகமானவையே என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. யம ஏதத் உபாக்கியாய தத்ரைவ அந்தர தீயத ஞாதயோகி சுயக்ஞஸ்ய சக்ருர்யத் சாம்பராயிகம். ஒரு சிறுவனின் ரூபத்திலிருந்த யமராஜன் சுயக்ஞனின் முட்டாள் உறவினருக்கு உபதேசித்த பின் அவருடைய பார்வையிலிருந்து அவர் மறைந்து போனார். அதன் பிறகு சுயக்ஞனின் உறவினர்கள் அவரது அந்திம கிரியைகளை செய்தனர். அதசோச்சத மாயூயம் பரம் ச ஆத்மானம் ஏவவா க ஆத்மாக பரபாத்ர ஸ்திரிய பாரக்ய ஏவவா ஸ்வபர அபிநிவேஷேன வினா அஜ்ஞானேன தேகினாம். எனவே உங்களுடைய சொந்த உடலின் மறைவுக்காகவோ அல்லது மற்றவர்களுடைய உடலின் மறைவுக்காகவோ உங்களில் எவரும் வருந்தக்கூடாது. ஒருவன் அறியாமையில் இருக்கும்போதுதான் தான் யார், மற்றவர்கள் யார், எனக்கு சொந்தமானது எது, மற்றவர்களுக்கு சொந்தமானது எது என்றெண்ணி தேக வேறுபாடுகளை காண்கிறான். ஸ்ரீ நாரதுவாச்ச இது தைத்திய பதேர் வாக்கியம் திதிர் ஆகர்ணிய சக்ஷுஷா. ஸ்ரீ நாரதுவாச்ச இது தைத்திய பதேர் வாக்கியம் திதிர் ஆகர்ணிய சஷ்ணுஷா புத்திரசோகம் க்ஷணாத் த்யக்வா தத்தே சித்தம் அதாரயத்து. ஸ்ரீ நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார்,
ஹிரண்யகசிபு மற்றும் ஹிரண்யாக்ஷனின் தாயாரான திதி தன் மருமகளும் ஹிரண்யாக்ஷனின் மனைவியுமான ருஷபானுவும் ஹிரண்யகசிபின் உபதேசங்களை கேட்டாள். பிறகு அவள் தன் மகனின் மரணத்தை குறித்த வருத்தத்தை மறந்து வாழ்வின் உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்வதில் தன் மனதையும் கவனத்தையும் ஈடுபடுத்தினாள். ஸ்ரீ ஹரே நமஹ ஸ்ரீ ஹரே நமஹ ஸ்ரீ ஹரே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இந்த 2வது அத்தியாயம் வரைக்கும் இப்போது பூர்த்தி பண்ணியிருக்கோம். மேலும் உள்ள 3வது அத்தியாயம் ஆரம்பத்திலிருந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்பொழுது இதோடு பூர்த்தி பண்ணிக்கலாம். சீதாபதி. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீமத் பாகவத் பகவான் की जय. आंजनेय स्वामी की जय. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा. जय जानकीकांत स्मरणम. जय जय राम राम. आंजनेय स्वामी की जय. राम 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 राम. हर नम पार्वती पति हर महादेवा. सत्यविनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मल्लिक की जय. राम 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 राम.